வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. இந்தியாவின் ஆளுமையில் விண்வெளி திட்டமும் முக்கிய அங்கம் வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2வது தேசிய விண்வெளி தினம் நேற்று கொண்டாடப்பட்டதையொட்டி பிரதமர் விடுத்த காணொலி செய்தியில் கடந்த 11 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக சாதனைகள் படைக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் உலக நாடுகளுக்கு முன்னோடியாக நம் தேசத்தை முன் நிறுத்துவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். அகில இந்திய சபாநாயகர்கள் 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா டெல்லி சட்டமன்றத்தில் இன்று தொடக்கி வைக்கிறார். நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சபாநாயகரான விட்டல்பாய் பட்டேல் பதவியேற்றதன் 100ஆண்டு விழாவை நினைவுகூரும் வகையில் இம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவரின் நாடாளுமன்ற பங்களிப்பு மற்றும் சுதந்திர போராட்டத்தின் அவரது பங்களிப்பை நினைவுகூரும் வகையில் தபால் தலை வெளியிடப்படும் என்று டெல்லி சட்டமன்ற சபாநாயகர் திரு விஜேந்தர் குப்தா தெரிவித்துள்ளார். உலக அளவில் நடத்தப்பட்ட ஆய்வில் மக்கள் விரும்பி செல்லக்கூடிய நகரங்களில் புதுச்சேரி 2வது இடத்தை பிடித்துள்ளது என்பது நமக்கு கிடைத்த பெருமை என அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவழியினரின் உலகளாவிய அமைப்பு கோபியா சார்பில் சர்வதேச வணிக மாநாடு மற்றும் கண்காட்சியின் தொடக்க விழாவில் பேசிய அவர், சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அரசோடு இணைந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.